வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்கள் இஞ்சிக்காட்டில் பினு. இன்றைக்கி ஒரு சின்ன ட்ரிப்பு நம்ம ஃபேவரட் பிளேஸான கூடலூருக்கு தான் நம்ம போக போகிறோம். கூடலூருக்கு போகிற வழியில் ஒரு சின்ன சின்ன வியூ, அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொண்டு போகிற பென்ஸ்டோக் பைப்பிலேருந்து கீழே அப்படியே நம்ம வியூ பார்த்தோம்னா தமிழ்நாடு, கூடலூர், கம்பம், லோயர் கேம்ப் இதெல்லாம் அவ்வளோ அழகாக தெரியும். அதுக்கப்புறமா நம்ம கீழே போனோம்னா இறைச்சிப்பாலம். இந்த இறைச்சிப்பாலத்திலேருந்து தண்ணீர் அதிகமாக டேமில் முல்லைப்பெரியாறில் தண்ணி இருந்தால் இந்த பென்ஸ்டோக் பைப் வழியும் விடுவாங்க, விவசாயத்துக்கு இந்த வழியும் தண்ணியை விடுவாங்க. இது அவ்வளோ அழகாக இருக்கும். முன்னாடியெல்லாம் வண்டியை நிறுத்திங்கன்னு பார்க்கலாம், இப்போ பார்க்க முடியாது. நாங்கள் ஜஸ்ட்டு ஒன்று கீழே பைக்கை நிறுத்திட்டு வந்து எடுத்துகிட்டு உடனே போயிட்டோம். ஏன்னா டிராஃபிக் நெரிசல் இங்கே வந்துடும் அதிகமாக, அதனால் பார்க்குறதில்ல. ஆனால் எத்தனை முறை நம்ம இங்கே வந்தாலும் இந்த வயல்வெளிகளை நம்ம பார்க்கும்போது நம்ம மனதுக்கு அவ்வளோ ஒரு நிறைவு கிடைக்கும். என்ன கஷ்டத்தில் நம்ம இருந்தாலும் இங்கே வந்தாலே நமக்கு ஒரு புது ஃபீல் கிடைக்கும். மோஸ்ட்லி நான் நினைக்கிறேன் இந்த ரோட்டில் நம்ம போகிறனாலன்னு நினைக்கிறேன். கூடலூர் வந்தோம்னா நல்ல டேமில் பிடிக்கிற மீன், நல்ல ஃப்ரெஷ் மீன் வாங்கலாம். அப்போ அதை விட சிறப்பு என்னென்னா மட்டன், நல்ல தரமான ஆட்டிறைச்சி இங்கே கிடைக்கும், நல்ல தலைக்கறி எல்லாமே கிடைக்கும். இதுதான் மக்களே என்னை ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம். ஏன்னா இன்றைய தலைமுறை எல்லாம் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லி மொபைலில் அடிமையாக இருந்தாலும் அந்த பழைய தலைமுறை இன்னும் மாறலை. இவங்க இப்போவும் பல்லாங்குழி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்துட்டு, சரிப்பா நீ எடுத்துகிட்டு போ, ஆசை உனக்கு அவ்வளோ ஆசைனா எடுங்க. ஒரு திண்ணை அந்த நம்ம பழைய தமிழர்களுக்குள்ளே பண்பாடு மாறாமல் திண்ணை ஓரமாக உட்காந்து பல்லாங்குழியும் இந்த தாயம் விளாடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நாங்கள்லாம் விளாண்டு ரொம்ப வருஷ காலம் ஆயிடுச்சு. இது ஒரு நல்ல அனுபவம். இன்றைக்கி கூடலூர் உரம் வந்தாச்சு. வந்துட்டு முந்திரி தோட்டத்தை பார்க்காம போனால் எப்படி சரியாகும்? அதனால் நம்ம இப்போ முந்திரி தோட்டத்தையும் பார்த்துட்டு போயிடலாம்னு முந்திரி தோட்டத்துக்கு வந்தோம். நாங்கள் இங்கே கட்டணம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் போய் பார்க்குறதுக்கு ஃப்ரீயாக போய் பார்க்கலாம், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அங்கேருந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஆனால் இதை யாரும் தொட்டு பறிச்சிடாதீங்க, பறிக்கக்கூடாது. இதை யாரும் பறிக்காதீங்க அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருக்குறாங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம், அவங்களும் ஃபோட்டோஸ் எடுத்து தருவாங்க, நம்மளும் எடுத்துக்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம். அதுக்கெல்லாம் பர்மிஷன் இல்லை, எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் இதை இந்த விவசாயத்தை மட்டும் யாரும் அழிக்கக்கூடாது, தொடக்கூடாது, அதை மட்டும்தான் சொல்கிறாங்க. மேலும் இது போன்ற மாறுபட்ட வீடியோ பதிவுகளை பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எனக்கு தேவை. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஞ்சிக்காட்டில் பினு.